நண்பா நண்பி நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா அஜய் தேவ்கான், ரித்தேஷ் தேஷ்முக், வாணி கபூர் நடிச்சு ரெய்டு 2 மூவி படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ரெய்டு ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த படமும் பிடிக்கும். இந்த படத்தோட கதையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி தான் ஒத்து போகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியன் வீட்டில் ரெய்ட் பண்ற சீனை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பார்ட்லயும் பார்த்தீங்கன்னா சின்சியர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா இருக்கிற நம்ம அஜய் தேவ்கானும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகி போன ஊர்ல படத்தோட வில்லனான ரித்தேஷ் தேஷ்முக்கும் பார்த்தீங்கன்னா மந்திரியா இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒவ்வொரு உதவியும் பார்த்தீங்கன்னா பார்த்து செய்வாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தலையில வச்சு கொண்டாடுற விதமா அவ்வளோ கொண்டாடுவாங்க. இப்படி செல்வாக்குல இருக்கிற நம்ம ரித்தேஷ் தேஷ்முக் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அஜய் தேவ்கானும் அவங்க டீமும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரெய்டுக்கு போவாங்க. ஏற்கனவே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா 74 ரெய்டு முடிச்சிருப்பாங்க. இல்ல கிட்டத்தட்ட ஒரு 4200 கோடி சீஸ் பண்ணிருப்பாங்க. இது அவங்களோட 75வது ரெய்டு பண்றதுக்காக நம்ம ரித்தேஷ் முக் வீட்டுக்கு ரெய்ட் போனா அங்க பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது. அப்புறம் என்னங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆகி போற நேரத்துல நம்ம ரித்தேஷ் தேஷ்முக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹிண்ட் தாங்க கொடுப்பாங்க நம்ம ஹீரோக்கு. அந்த ஒரு ஹிண்ட்டை வச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ உள்ள வந்து அவங்களோட 75வது ரெய்டை கம்ப்ளீட் பண்ணாங்களா இல்லையாங்கிறதாங்க படத்தோட கதையே. படத்துல நம்ம அஜய் தேவ்கானோட நடிப்பு பத்தி சொல்லணும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட எஃபர்ட் போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தாங்க இந்த படத்துல அவங்களோட நடிப்பு நல்லாவே இருக்கு. அதே மாதிரி அவங்களோட ஒய்ஃபா வர வாணி கபூரும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நல்லாவே பண்ணிருக்காங்க. படத்தோட வில்லனான ரித்தேஷ் தேஷ்முக் அவங்களோட நடிப்பும் பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. பார்க்க சிம்பிளா இந்த பொண்ணையும் பால் குடிக்குமாங்கிற லெவலுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட நடிப்பை வெளிப்படுத்திருப்பாங்க. குறிப்பா கிளைமேக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இந்த படத்துல நடிச்ச எல்லா கேரக்டரும் பாத்தீங்கன்னா கொடுத்த கேரக்டர் சூப்பராகவே பண்ணிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் சூப்பராகவே இருந்தது. மொத்தத்தில் இந்த ரெய்டு 2 படம் பார்த்தீங்கன்னா ஒரு போரிங்கே இல்லாத நல்ல படம் தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.